வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? சந்தோஷம். இன்னைக்கு உடல் சுத்தம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க. நாங்கள்லாம் டெய்லி 2 தடவை குளிக்கிறோம், 2 தடவை ப்ரஷ் பண்ணுறோம், காஸ்ட்லியான ஷாம்பு சோப்பு எல்லாம் போட்டு நாங்களாம் சுத்தமாக தான் வச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கங்க. அதாவது நாம் இந்த வெளியில் இருக்கிற தோலை சுத்தமாக அழகாக வச்சுக்கிறதுக்கு பேர் சுத்தம் இல்லைங்களா? ஐயோ நான் சொல்லலைங்க, நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு. அவங்க உடல் சுத்தம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, குடல் சுத்தம் தான் உடல் சுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடல் சுத்தம் அப்படிங்கிறது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஃபுல்லாக க்ளீனாக வச்சுக்கிறது தான் குடல் சுத்தமாக. இதில் 2 விஷயம் நடக்குது. ஒன்று, வயிறில் நடக்கிறது இன்டைஜஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருந்து ரெக்டம் வரைக்கும் நம்ம அதில் பிரச்சனை வந்ததுன்னா அதில் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நடக்குது. இப்போ இந்த இன்டைஜஷன் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியும். நமக்கு ஏதாவது சாப்பிட்டது ஜீரணம் ஆகாத ஒரு மாதிரி புளிச்ச ஏப்பம் வர்றது, குமட்டல் இருக்கிறது, வாந்தி வர மாதிரி இருக்கிறது, வயிறு உப்புசமாக இருக்கிறது, நெஞ்செரிச்சல், இதெல்லாம் இன்டைஜஷனோட சிம்டம்ஸாக நமக்கு தெரியும். இதுக்கு காரணமும் நமக்கு தெரியும். இந்த எண்ணெய், காரம், மசாலா ஐட்டம், ஃபாஸ்ட் ஃபுட்டு, காஃபி, டீ இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும் இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குதுங்கிறது தெரியும் நமக்கு. இதெல்லாம் இது என்ன ரீசன் அப்படின்னா, இது ஏதோ ஒரு நாள் நம்ம போய் வெளியில் சாப்பிட்றதுனால, ஒத்துக்காத சாப்பிட்றதுனால எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது சரியான இது இல்லை. நம்ம இந்த வயிறை எப்பவுமே கொஞ்சம் சுத்தமாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்றது சாப்பாடு, அதாவது கல்லை தின்னா கூட ஒரு சிலருக்கு ஜீரணம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பசிச்சு சாப்பிடணும். பசித்து புசி, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னாங்க திருவள்ளுவர். மருந்துங்கிற ஒரு விஷயம் நீ எடுத்துக்கவே வேண்டாம். எப்ப நீ சாப்பிட்ட சாப்பாடு நல்லா ஜீரணமானதுக்கு அப்புறம் நீ அடுத்த வேளை சாப்பிட்டாடு எடுத்துக்கிட்டீன்னா. இந்த ஒரு விஷயம் பாருங்களேன், நம்ம எதுக்கோ மருந்து எடுக்கிறோம் உடம்புக்கு. இப்போ இந்த ஜீரணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னாவே நமக்கு மருந்துங்கிற ஒரு விஷயமே தேவைப்படாதான். அப்போ இதுக்கு மற்ற எல்லா பிரச்சனைக்கும் பேஸ் என்ன அப்படின்னா, இந்த டைஜஷன் ஒழுங்காக ஆகணுங்கிறது தான். அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நடுவில் காலையில் சாப்பிட்றோம் அப்படின்னா 4 மணி நேரம் கண்டிப்பாக 3 to 4 hours கேப் இருக்கணும் நம்ம அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு. நம்ம அப்படியே சாப்பிட்றோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். காலையில் 8 மணியா, ஐயோ சாப்பிட்லையே. 11 மணி இன்னும் காஃபி டீ குடிக்கல, ஜூஸ் குடிக்கல, எதையாவது சாப்பிட்றது. 1 மணி ஆயிடுச்சு, ஐயோ இன்னைக்கு 1 மணிக்கு சாப்பிட்ருவேன், இன்னைக்கு 1:30 ஆயிடுச்சு, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் உடம்புக்கு அப்படின்னு டைமை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றோம். இது ஒரு சரியான முறை கிடையாது. ஜீரணம் ஆகாம அதாவது ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுதான், பசியில் இறந்தவங்களை விட பசிக்காமல் சாப்பிட்டு நோய் வந்து இறந்தவங்களோட அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு. நம்ம சாப்பிடும்போது பசி எடுத்து சாப்பிட்டாதாங்க நம்ம சாப்பாடு சத்துக்களாக பிரியும். அப்படி சாப்பிடல அப்படின்னா அது சளி, இந்த மாதிரி கழிவுகளாக தான் மாறுது. அது நமக்கு அந்த புரிதலே இல்லை. பசிக்குதோ பசிக்கலையோ, பசிங்கிற உணர்வை ஒரு சிலர் உணர்ந்ததாவே தெரியாது. பசி உணர்வுனா என்னன்னே தெரியாது, ஏன்னா டைமுக்கு சாப்பிட்றோம். பசிச்சு சாப்பிடணும், அது ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். அடுத்தது ருசிச்சு ரிலாக்ஸாக சாப்பிடணும். 32 பல்லு கொடுத்துருக்குறாரு இல்லைங்க, எதுக்கு? நல்லா 2 நேரம் ப்ரஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிட்டு வெள்ளை வெள்ளையன்னு வச்சுக்கிட்டு யாரையாவது பார்த்தா அழகாக சிரிக்கணும் அப்படிங்கிறக்கா கடவுள் 32 பல்லு கொடுத்தாரு நமக்கு. நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு கொடுத்தாரு. நம்ம பிச்சைக்கார மாதிரி தட்டில் வாங்கிக்க வேண்டியது, போன வாயம் வந்த நாயம் என்னென்னமோ நாயம் பேத்திக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு எங்கேயோ ஞாபகத்தை வச்சுக்கிட்டு அப்படி சாப்பிட்றோம். அந்த வாயில் போட்டு
மெல்லும் போது தான் அந்த டேஸ்ட் பட்ஸில் அந்த சுவை தெரியும் போது தான் நம்ம வயிற்றுல சுரக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டுக்குன்னு ஒரு pH லெவல் இருக்குது. அந்த pH லெவலை அப்போ தான் நம்மளோட உடம்பு நிர்ணயிக்குதான். உள்ள இருந்து நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் இன்னென்ன சாப்பாடு வரப்போகுது, நீ அதை டைஜஸ்ட் பண்ணுறக்கான உன்னோட கான்சன்ட்ரேட் லெவல் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நீ சரியாக பண்ணு அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் அங்கே போகுதான். அப்போ நம்ம அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுது பாருங்க, நம்மளோட உடம்பு எவ்வளோ அறிவாக செய்யுது. நம்ம அதையெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. உணர்வுகளுக்கும் நம்மளோட உடம்புக்கும் உடல்ல இருக்கிற உறுப்புகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குதுங்க. யார் அதிகமாக துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நுரையீரலில் பிரச்சனை வரும். பயப்படுறவங்களுக்கு கிட்னி பிரச்சனை வரும். அதிகமாக கோவப்படுறவங்களுக்கு லிவரில் ப்ராப்ளம் ஆகும். தற்பெருமை, ஈகோ இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும். எந்நேரமும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா வயிறில் பிரச்சனை வரும். அதாவது மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் பல சிக்கலுக்கு காரணமா. அப்போ மனசு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளோட வயிறு அதனோட வேலையை செய்யாது. நீங்கள் நிறைய கவலைப்படும் போது ஒரு சிலர் பார்த்தா நிறைய சாப்பிடுவாங்க, அல்லது ஒரு சிலர் சாப்பிடவே மாட்டாங்க. காரணம் ஒன்றா அதிகமாக அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் அதிகமாக சுரக்கும், இல்லைன்னா சுரக்கவே சுரக்காது. அப்போ நார்மலாக இருக்கணும் அப்படின்னா அந்த கவலைங்கிற உணர்வெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். அப்போ நம்மளோட டைஜஷன் நல்லா நடக்கும். சலைவா கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கூலாக அரைச்சி சாப்பிடணும். ஏங்க நம்ம சாப்பிட்றத கூட நல்லா ருசிச்சு ஒரு டைம் எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கு முடியல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம்? என்னத்தை பிடிக்கிறதுக்கு ஓடுறோன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே. அப்புறம் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட வேணாம். 1 லிட்ரு தான் அதுக்கு கெப்பாசிட்டினா 2 லிட்ரு 3 லிட்ரு நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுன்னா இன்னும் கூட சேர்த்து உள்ளே போடுறோம். அது நல்லா எலாஸ்டிக் மாதிரி இருக்கிறதுனாலயே என்னமோ கொஞ்சமாக விரிவாங்கி தொப்பையில் நின்றுக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போடலாம்லன்னு போட்டுட்ருக்குறோம். நம்மளோட அளவு அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். அரை வயிறு சாப்பாடு சாப்பிடணுமா, அரை வயிறு தண்ணி குடிக்கணுமா, அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு எப்போவுமே எம்டியாக இருக்கணுமா. நீங்கள் ஒரு மிக்சியில் ஒரு சட்னிக்கோ எதுக்கோ அரைக்கிறீங்கன்னு வைங்க, அந்த லிட்டு வரைக்கும் ஃபுல்லாக போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அரைக்க முடியுதா? அது மூவே ஆகாது ஒரு சில நேரம். அந்த மாதிரி நம்ம வயிறை பண்ணிடுறதுனால தான் அது டைஜஸ்ட் பண்ண முடியாமல் திணறுது. சரி, ஓகே. அப்போ இந்த அளவு அரை வயிறு சாப்பாடு சாப்பிடுங்க, 1/4 வயிறு தண்ணி குடிங்க, 1/4 வயிறு எம்டியாக விடுங்க. இது உணவு எப்படி சாப்பிடணும், அதுக்கு என்ன முறை, என்ன அளவு, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அது ஒரு வீடியோவாக தனியாக போடும்போது அதை டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுக்கோங்க. அப்புறம் எதையாவது பார்த்துக்கிட்டு சாப்பிடும்போது அந்த உணர்வுகள், எந்த உணர்வுகளை நீங்கள் சாப்பிட்றீங்களோ, ஒரு டிவியை பார்த்துட்டு ஒரு கொலை பண்ணுற சீனை பார்த்துக்கிட்டு பயத்தில் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த உணர்வுக்கான சுரப்பிகள் தான் நம்ம உடம்புல சுரக்கும். டைஜஸ்டிவ்க்கான விஷயம் அங்கே நடக்காது. அதனால உணர்வுகளுக்கும் நம்ம சாப்பிடும்போது, அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, சாப்பிடும்போது சாப்பாட்டை கவனித்து சாப்பிடு, நல்ல விஷயத்த பேசு, தேவையில்லாத பேசாத அப்படின்னெல்லாம் சொன்னதுக்கு காரணம் இருக்குது. நம்ம தான் இப்போ ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டோம், சயின்ஸ் எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிறதுல அதையெல்லாம் மறந்துட்டோம். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ளேயும் போகிறோம். அப்புறம் ஆக்சிஜனும் ரொம்ப முக்கியங்க. நமக்கு அந்த பிராணசக்தி உடம்புக்கு கிடைச்சிது அப்படின்னா தான் தச வாயுக்கள் அப்படின்னு நம்ம உடம்புல இருக்குது. 10 வாயுக்களாக அது பிரியும். அந்த 10 வாயுக்களோட ஆற்றல் நல்லா இருந்ததாக தான் நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் சரியாக இயங்கும். டைஜஷன் ஆகணும் அப்படின்னா சமான வாயு அப்படின்னு ஒரு வாயு இருக்கணும். அதுக்கு நம்ம பிராணாயாமம் மாதிரி நல்ல அந்த பயிற்சிகளை எதையாவது பண்ணி நல்ல ஆக்சிஜனை உடம்புக்கு கொடுக்கணும். ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல ஜன்னல்லாம் ஓப்பன் வச்சு வென்டிலேஷன் நல்லா இருக்கிற இடத்துல தூங்கலாம். ஓகே,
சாப்பாடு பசிக்குது அப்படின்னா சாப்பிடணும், பசி இல்லாமையும் சாப்பிடக்கூடாது, பசிச்சு ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டும் சாப்பிடக்கூடாது, பசி வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடாம இருக்கக்கூடாது. நல்ல தூக்கம் 8 மணி நேரம் நல்லா ஆழ்ந்து தூங்கணும். இதெல்லாம் பண்ணாவே டைஜஷன் இருக்காது. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது பேதிக்கு சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நான் சொல்கிறது இந்த டிவார்மிங் கிடையாது. டிவார்மிங்கிறது அந்த உள்ளே இருக்கிற வார்ம்ஸை மட்டும் கில் பண்ணுறதுக்கு அலோபதியில் கொடுக்கறது, அது கிடையாது. டைஜஸ்ட் சிஸ்டம் ஃபுல்லாக க்ளீன் ஆகணும் அப்படின்னா பேதிக்கு சாப்பிட்லாம். அது எப்படி அப்படின்னு வேணும்னா நீங்கள் ஏதாவது மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் உண்ணா நோன்பு அப்படின்னு ஒரு விஷயத்துல பக்தி மார்க்கத்துலாம் வச்சுருந்தாங்களா, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு சாமி பேரை சொல்லிட்டு, அது என்னத்துக்குன்னா நம்ம உடம்பை க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்போ தான் அந்த டாக்ஸின்ஸ் ரெஸ்ட்டு விட்டோம் அப்படின்னா தான் அந்த டாக்ஸின்ஸ் ஃபுல்லாக வெளியில் போய் அடுத்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நல்ல ஃபுல் சத்துக்களையும் உறிஞ்சுறதுக்கு நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் ரெடி ஆகும். நம்ம அதையெல்லாம் இப்போ ஐயோ ஒரு நாளைக்கு சாப்பாடு இருந்தால் நான் என் உயிர் என்ன ஆகுறதுன்னு பயந்துக்கிறோம். அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அது கிட்டத்தட்ட நமக்கு 4400 வியாதிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறத பண்ணணும்னாவே எத்தனையோ ஆயிரக்கணக்கான நோய்கள் சரியாகுதான். காரணம் நம்ம இப்போ சாப்பிட்ற மசாலா ஐட்டம் எல்லாம் உடம்புக்கு சூடு தான். இன்னொன்று, எல்லா விஷயத்துலையும் ஓவராக ஹீட்டு தான் பாடிக்கு கொடுக்குறோம். அதெல்லாம் பித்தமாகி அந்த சூடு அதிகமாகுது. அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறத ஒன்று வச்சுருந்தாங்க. இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. அப்படியே எனக்கு இருக்குது அப்படின்னா நைட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சூடாகவே எடுத்துக்கோங்க. இந்த புளிச்ச மாவு அதில் செய்கிற இட்லி தோசையை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஒயிட் சுகர் வேண்டாம், மில்க் ப்ராடக்டில் செஞ்சது சாப்பிட வேணாம். இந்த பெருங்காயம், ஜீரகம், ஓமம் இதெல்லாம் நம்மளோட ஃபுட்டில் அதிகமாக எடுத்துக்கலாம். இன்னொன்று வெத்தலை பாக்கு போடுறதுன்னு ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க நம்ம முன்னோர்கள். அது டைஜஷனுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுதான். அதில் அவ்வளோ விஷயம் இருக்குதுங்கிறாங்க. அதுக்காக போய் இந்த பீடா மாதிரி கிடைக்கிறதெல்லாம் வாங்கி போடக்கூடாது. நம்ம வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு அதை வச்சு நம்ம பண்ணுறது, அதை சாப்பிட்லாம். அது ஒரு பெஸ்ட்டு. சரி, ஓகேங்க. இது லென்த்தியாக போகுது. சரி, இந்த விஷயங்களெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த இன்டைஜஷன் அப்படிங்கிற ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். இன்னொன்று, இந்த மலச்சிக்கல், அந்த மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட விஷயங்களை இந்த நடைமுறையில், அதாவது வாழ்க்கை முறையில் இருக்கிற சில விஷயங்களை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாவே அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்போ இந்த டைஜஸ்ட் சிஸ்டம் ஃபுல்லாக இப்போ இதுக்கு நம்மளோட ஃபுல் ஸ்கை யோகாவில் இருக்கிற ஃபுல் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னாவே அதில் இந்த 14th 10 11 இந்த பாயிண்ட்ஸ் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷர்னு கொடுப்போம். அது பண்ணிங்கன்னா மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல தீர்வு. அல்லது நீங்கள் வஜ்ராசனத்தில் உட்காந்து கையை உள்ளங்கை மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் உட்காந்திங்க அப்படின்னாலும் அதுவும் நல்ல ஹெல்ப் பண்ணும். அப்புறம் முத்திரைகள் இதுக்கு பண்ணலாம். ஆதி முத்திரை, வாயு முத்திரை, முஷ்டி முத்திரை, குதிரை முத்திரை, இது நீங்கள் நெட்டில் இந்த பெயர் அடிச்சிங்கனாவே இதெல்லாம் வரும். இதெல்லாமும் மலச்சிக்கலுக்கும் இன்டைஜஷனுக்கும் ரொம்ப நல்ல விஷயம். எப்பவுமே ஃபஸ்ட்டு ஏப்பம் அப்படிங்கிறது தாங்க நம்மளோட அளவு சொல்கிறது. நம்ம உடம்பு நமக்கு சொல்கிற அளவு, இதுக்கு மேலே எனக்கு அனுப்பாத, என்னால் ஜீரணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. அதையும் மீறி நம்ம சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஏப்பம் வந்ததுன்னா சாப்பாட்டை ஸ்டாப் பண்ணுங்க. சரி, எப்போ இந்த இன்டைஜஷன்னாலேயோ அல்லது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தினாலேயோ டாக்டர்கிட்ட நம்ம போய் காமிக்கணுமா அப்படின்னா இந்த மாதிரி முறைகளை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாவே கிட்டத்தட்ட இது சரியாயிடும். அப்படி இல்லை எப்போ டாக்டர்கிட்ட காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் மோஷனில் பிளட்டு போகுதா, அதிகமாக வெயிட் லாஸ் ஆகிட்டிங்களா திடீர்னு, அல்லது ஒரு 2 வாரம் 3 வாரம் லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கீங்களா, அடிவயிறில் வலி இருந்துக்கிட்டே இருக்குதா,
திடீர்னு மலச்சிக்கல், முதல்ல எனக்கு இல்லை, இப்போ திடீர்னு மலச்சிக்கல் வந்துடுது அப்படின்னீங்கனாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட தயவு செஞ்சு போய் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். இதையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் தான் நம்ம உடம்புல எல்லாத்துக்கும் மூலமான பிரச்சனையே இதுதான். மூட்டு வலி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அல்சரு, அப்பண்டிக்ஸு, பைல்ஸ் ப்ராப்ளம், அந்த ஆசன வாயில ஃபிஷ்ஷன்னு சொல்கிறாங்க, வெடிப்பு, அந்த இடத்துல ரத்தம் போகிறது, குடல் இறக்கம் ஆகிறது, கால் பிளேடரில் கல் வர்றது, அதுவும் இந்த பெரும்பாலும் இந்த லேடிஸ் வெளியில் போனால் யூரின் போகிறத, மோஷன் போகிறத கண்ட்ரோல் பண்ணுறோம். அதை பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுனா அந்த யூரினையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் அதாவது நம்ம யூரின் யூரினரி பிளேடருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த யூரினை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிட்னி அதுக்கு மேலே, அதனால் அது யூரினரி பிளேடர் சொல்லுமா, நீ இதுக்கு மேலே எனக்கு அளவு இல்லைப்பா, என்னை ஸ்டாப் பண்ணிக்கோ, உன்னோட சுத்திகரிப்பு வேலை அந்த டயலைஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். அப்போ அந்த கிட்னி என்ன பண்ணும், உடம்புல இருக்கிற ரத்தம் ஃபுல்லாக சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ரத்தத்தை ஸ்டாப் பண்ணிடும். அப்படின்னா அதனால தான் நீங்கள் பெரியவங்கெல்லாம் யூரின் போடலின்னா பார்த்துருப்பீங்க, உடம்பு உப்பி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மோஷன் அந்த யூரின் கண்ட்ரோல் பண்ணுது, அல்லது கிட்னி அதனோட வேலையை ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னாவே அது போகாது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடுது பாருங்க. அப்போ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறது தப்பு. அது லேடிஸ்க்கு அந்த யுட்ரஸில் வர்ற கர்ப்பப்பை கட்டி, கர்ப்பப்பையில் இறக்கம், வீக்கம், அது பல்ஜ்டு யூட்ரஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம யூரினை கண்ட்ரோல் பண்ணுறது தாங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது, அதுக்கு உடல் உழைப்பே இல்லை இல்லைங்களா, கீழே உட்கார்றதையே நிறைய பேர் மறந்துட்டோம். அப்போ அந்த ஓவராக ஸ்டெயின் பண்ணியெல்லாம் மோஷன் போகக்கூடாது. அதெல்லாமும் ஒரு வகையான மலச்சிக்கல் தான். ஒரு சிலருக்கு நியூஸ் பேப்பர்லாம் பாத்ரூம் போகும்போதே கொண்டு போயிடுவாங்க, அரை மணி நேரம் போகிறேன், அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆரோக்கியமான உடல் அப்படின்னா 2 வேளை ஃப்ரீயாக மோஷன் போகணும், 6 வேளை யூரின் போகணும். அதை வச்சு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது, நான் ஸ்டெயின் பண்ணி போகிறேன், ஒரு 5 நிமிஷம் உட்காந்து போகிறேன், இதெல்லாமே மலச்சிக்கலுக்கான அறிகுறி தான். அது அடுத்தடுத்த ஸ்டேஜில் நம்மளை கொண்டு போய் விட்டுடும். சரி, ஓகே. எனவே இந்த ஜீரண மண்டலத்தை சிறப்பாக வைத்துக்கொள்வோம், ஆரோக்கியம் காப்போம். குடல் சுத்தமே உடல் சுத்தம் என்பதை உணர்ந்து நம் செயல்களை ஒழுங்குபடுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க.